ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக எதையோ சாதித்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும்லம்மா, நாளைக்கே போயிட்டு நம்ம தான் பண்ணோன்னு அவங்கக்கிட்ட சொல்லிடலாமா, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணுமா, நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேசினாங்க, நம்ம தம்பி கல்யாணத்தப்போ எப்படியெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, நம்ம போயிட்டு நாளைக்கு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடி, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு எங்க இருப்பாங்க, கோவில்ல தானே இருப்பாங்க, கோவில்ல 2 பேரும் பிச்சை எடுத்திருப்பாங்கடி, அதை போயிட்டு பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி அதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஒரு பக்கம் செம்ம ஜாலியாக குஷியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரையும் சாவுத்திரியும் பயங்கரமாக கொசுக்கடியில் அங்கேயும் இங்கேயும் கீறிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, என்ன ஆண்டி இந்த கொசுக்கடியெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்களா, இங்கே பாருங்க ஆண்டி, இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும், இனிமேல் இந்த கொசுக்கடியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, நாங்கள் இன்னைக்கு தங்கிட்டோன்றதுக்காக உன் கூடவே இருந்துருவோன்னு மட்டும் நினச்சி பார்க்காத, நீ கண்டிப்பாக நான் உங்கள் கூடலாம் இருக்க மாட்டேன், அதே மாதிரி என் பொண்ணையும் உன் கூட வாழ வைக்க மாட்டேன்டா, உன்கிட்ட இருந்து அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போக தாண்டா போகிறேன். இங்கே பாருங்க அத்தை, அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது, எனக்கு தாமரை பொண்டாட்டி ஆயிட்டா, இனிமே யாராலையும் என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. இங்கே பாரு லோட்டஸ், நான் ஏற்கனவே சொன்னது தான், உன்னையும் என்னையும் யாராலுமே பிரிக்கவே முடியாது, நீ தான் என்னோட பொண்டாட்டி, நான் தான் உன்னோட புருஷன், சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தாமரைக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாருமா, ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன், இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தானா வச்சுக்க, அவ்வளவுதான். இங்க பாரு தாமரை, நான் பணக்காரன்னு தெரியாது, அதாவது பணக்காரன் இல்லைன்னு தெரியாத வரைக்கும் நீ என்ன எவ்வளவு மரியாதையா பேசின, இப்ப என்ன புருஷன்ற மரியாதை கூட இல்லாம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, உன்னை இப்படி இந்த அளவுக்கு ட்ரீட் பண்றேனேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படு, நான் நாளைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. இங்க பாரு லோட்டஸ், உன்னால என்னைக்குமே எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன நினைச்சு எல்லாம் எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, நீ என்ன அதாவது நீ என்னை எதுவுமே பண்ண முடியாது, நீ என் கூட தான் இருந்து ஆகணும், அது உன்னோட தலை எழுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருடா, இன்னைக்கு நீ பார்த்து வச்சு வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், தெரிஞ்சுக்கோ அத்தை, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அத்தை, நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்க இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, தாமரை வா தாமரை, நம்மளோட ரூமுக்கு போகலாம், நான் ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தாமரைக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருடா, என்னடா சொன்ன நீ, ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியா, உன் கூட ஃபஸ்ட் நைட் வேற கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது, இப்படி மட்டும் நீ நினச்சிக்கிட்டு என் பக்கத்துல இருந்து வந்துட்ட, கத்தி எடுத்துட்டே வயிற்றுல சொருக்கிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்ன தாமரை, புருஷனை பார்த்தே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, புருஷனை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா, என்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கும்போது என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றிய தாமரை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தாமரை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டே இருந்தனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம தாமரை இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அசதியில தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, லோட்டஸ் எந்திரி லோட்டஸ், இவ்வளோ நேரம் தூங்குறியா, இவ்வளோ நேரம்லாம் தூங்கக்கூடாது, வா நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, என்ன வேலைக்கு கூப்பிட்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பிச்சை எடுக்க தான் நம்ம போனோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரைக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருடா, என்னை யாரடா பிச்சை எடுக்கிறதுக்கு கூப்பிட்ற, நீ என்னம்மா பிச்சை எடுக்கிறதுக்கு கூப்பிட்ற, இங்கே பாரு, இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சைக்கு நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, காமேஷ் பிச்சை நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் நீங்கள் வீடு பார்த்து எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரி காலையிலேருந்து எங்கேயுமே போயிடாதீங்க, இப்போது நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் நீ பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடா, இனிமே நாங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்புறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க, ஆனால் என் பொண்டாட்டியை நீங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது, நீ இனிமே நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் தாமரை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருடா, என் அம்மாக்கிட்டேயே நீ அதை எதிர்த்து பேசுறியா, இங்கே பாருங்கம்மா, இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, முதல்ல நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே நிற்கவும், அதுக்கப்புறம் என்ன உங்களை பார்க்க ஒரு ரெண்டு முக்கியமான விஐபிஸ் எல்லாம் வராங்க, அதனால் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்துட்டு சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன தாச்சி, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலையே, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி தேடி அலைஞ்சு திரிஞ்சு தேடி இப்படி ஒரு கல்யாணத்தை உன் மகளுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களே அத்தாச்சி, உங்களை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்காம அத்தாச்சி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மதனி, நாங்கள் கண்டிப்பாக உங்களை யாருமே சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், இப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு நாங்கள் போய் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னோமா என்ன, ஆனால் நீங்களே இப்படி ஒரு மாப்பிள்ளையே தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அத்தாச்சி, அப்படியே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அத்தாச்சி அப்படின்னு சொல்லவும், என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக என் பொண்ணுக்கு ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், காமிஸ் பிச்சைக்கு கோவம் வந்து, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என் பொண்டாட்டிக்கு நீங்கள் யார் அத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி இனிமேல் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தாமரைக்கும் நம்ம சாவித்திரிக்கும் ஒரே அவமானம். அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, இதையெல்லாம் நீங்களா பண்ணிங்கன்னா பண்ணி அதாவது நீங்களா தேடி அலைஞ்சு திரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு நினச்சிக்கிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காமேஷ் பிச்சைக்கு தாமரைக்கு மாப்பிள்ளையாக பார்த்தது நான், காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்க வச்சது நான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன மதனி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, தாமரையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அதாவது இவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னோட லட்சியமே ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் என்னோட லட்சியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என் லட்சியத்தை அவங்க நிறைவேற்றி வச்சுருக்காங்க, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் காமேஷ் பிச்சை, நான் சொன்ன மாதிரி நடித்து நீங்கள் எப்படியோ தாமரையை உங்கள் வலையில் விழ வச்சு அவளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தாமரைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நம்ம தாமரைக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரியை ஒரே ஒரு அடி விட்டுறாங்க, அப்படியே பல்லார்னு விடுறாங்க. இதை பார்த்த நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருடி, யார் அடிக்கிற, ஒரு பிச்சைக்காரியாக இருந்துக்கிட்டு இப்படி என்னோட அம்மாவை அடிக்கிறியா, என் அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் நம்ம தாமரைக்கு ஒரு அடி பல்லார்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரிக்கு ரொம்பவே கோவம் வந்து சித்ரா ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையே இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, உங்களை நான் நிம்மதியாகவே இருக்க விடவே மாட்டேன், கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் நான் பண்ணியே தீருவேன், நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருங்க நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தாமரை அதாவது சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, நம்மளை இவங்க உண்டு இல்லாமல் பண்ண போகிறாங்களாம், அடுத்த வேலைக்கு சோறுக்கு வழி இல்லை, இப்படி இருக்கும்போது நம்மளை பழி வாங்குறாங்களாம் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கரமாக முட்டாள்தனமாக பண்ணிட்டோமே இப்படி அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மதனி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இதை வச்சியே கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையுமே போயிட்டு அண்ணன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நியாயத்தை கேட்க தான் போகிறேன், என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானு சொல்லி நான் நியாயத்தை கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, நீங்கள் சொல்ல போகிறீங்களா, போய் சொல்லுங்கள், இதுக்கு ஆதாரம் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்கள். எந்த பதிலும் சொல்லவே முடியாது, காமேஷ் பிச்சையும் என் பக்கம்தான், காமேஷ் பிச்சை என் பக்கம் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், என்னோட லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி
கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுவேன், பேசுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே தாமரைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் உங்கள் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 3 பேருமே பிச்சை எடுக்கிறதுக்காக கிளம்பிடுவீங்க. நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணினேன், நான் கிளம்புறேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சித்ரா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டேம்மா வாமா போகலாம், இவங்களை பார்த்தா நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணும், நம்ம போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு போயிட்டு காமேஷ் பேச்சையே ஒரே அடி பயங்கரமாக அப்படி கன்னத்திலே விடுறாங்க. இங்கே பாருடா, இப்படி அவள் பேச்சு கேட்டுட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறைய ஆக்கிட்டேடா. என் பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா? என் பொண்ணு ரொம்ப பாவம்டா, யாருக்குமே எந்த ஒரு பாவமும் அறியாதவடா. அப்படியேப்பட்டவளுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்களே. நீ என்கிட்டயே அது முன்னாடியே என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணியே வச்சிருக்க மாட்டேனேடா, உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு அதை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லவா? என்னை அடித்து தாமரை கூட சேர விடாமல் பண்ணியிருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். அதுதான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சேன். அப்படியே கல்யாணமும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு தெரியுமா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா, தாமரை எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போது நீ கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தாமரைக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. இங்கே பாருமா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம போயிட்டு பெரிய மாமா கிட்ட சொல்லி ஆகணும். மாமா கிட்ட சொல்லி நமக்கு ஒரு நியாயத்தை வாங்குவோமா? அவர் ஆதாரம் கேட்டால் நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை, இவங்க எல்லாருமே இப்படி என்கிட்ட நாடகம் போட்டாங்க அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோமா? ப்ளீஸ்மா வாமா, நம்ம போயிட்டு அந்த வீட்லேயாச்சும் தங்குவோமா ப்ளீஸ்மா, எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி அந்த வீட்டுக்குள்ளே போயிடணுமா, போகலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி, ஏற்கனவே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவர் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே சேர்த்துருந்தே பெரிய விஷயம். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்னன்னே தெரியலடி. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அங்கே போனோங்கன்னா நம்மளை துப்பாக்கி எடுத்து சுடுறத கூட சுட்டாலையும் சுட்டுருவாரடி. அதை நினச்சி தாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்காக நம்ம இங்கேயே இருக்க முடியுமாம்மா? இங்கே பாருமா, அவர் சுட்டாலும் பரவாயில்ல, அந்த சுடுறதால நம்ம சீக்கிரமாக செத்துருவோம்மா. செத்துட்டா கூட இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ விடாமல் நம்ம நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். அப்படி துப்பாக்கியால் சுட்டு நான் செத்தா கூட பரவாயில்லம்மா, ஆனால் நான் இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழவே முடியாதுமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு சாவித்திரியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு பெரிய வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம பின்னாடியே நம்ம காமேஷ் பிச்சையும் வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடா, போயிடு, ஒழுங்கு மரியாதை என் பொண்ணு பின்னாடி வராமல் நீ பாட்டுக்கு போயிடு. இங்கே பாருங்க தாமரை எங்கே இருக்காளோ அங்கே தான் நானும் இருப்பேன். இந்த மாதிரி என்ன துரத்துற வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை இருந்தால் பார்த்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தாமரை இருந்துட்டு, அவன் கூட பேசாமல் நம்ம அண்ணன்கிட்ட போய் நியாயத்தை கேட்கலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு கட்சி வேலையாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரியும் தாமரையும் போயிட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சாவித்திரியை பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் இவ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசனோ நம்ம கருப்பும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாமரையும் சாவித்திரியும் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மலரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரிக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. வேலைக்காரங்கள்லாம் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு நம்மளோட நிலைமை ஆயிடுச்சே. கண்டிப்பாக இந்த நிலைமை மாறதுக்கு அப்போ இவங்களை யாருமே நம்ம சும்மாவே விடக்கூடாது. இவங்களை ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும். முதல்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடணும். இங்கே பாருங்கண்ணே, நாங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தானே. நீங்கள் எப்படியாவது அந்த வாத்தியார் மாப்பிள்ளைக்கிட்ட பேசி என் பொண்ணு அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இவரை எப்படியாவது என்னோட பொண்ணுக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் பிரித்து அனுப்பி வச்சுருங்கண்ணே. இவன் எங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிட்டேண்ணே. இனிமேல் நான் எந்த ஒரு முடியும் தன்னிச்சா எடுக்கவே மாட்டேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எங்களை மன்னிச்சு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்கண்ணே. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா?
தெரியுமாண்ணே? இது எல்லாத்துக்குமே பின்னாடி நின்று இவனை எல்லாத்தையும் செய்ய சொன்னது யாருன்னு தெரியுமாண்ணே? இந்த வீட்டில் இருக்காங்களே அத்தாச்சின்னு மதனி, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு இதை கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கர கோவமா, என்னடி நீ பண்ண தப்புக்கு எல்லார் மேலேயும் நீ இப்போ வந்து குறைய சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பாருங்கம்மா, நான் எதுக்காக மற்றவங்க மேலே குறை சொல்லணும்? மற்றவங்க மேலே யார் மேலேயும் நான் குறையெல்லாம் சொல்லலம்மா. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. நான் சத்தியமாக சொல்கிறேம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான், மதனி தாம்மா. மதனி தான் இவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இப்படி பிளான் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இப்படி அவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? இங்கே பாருமா, எப்படியாவது அண்ணன்கிட்ட பேசி என்னை இந்த வீட்டிலேயே இருக்க வைமா. அது மட்டும் இல்லாமல் இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அவன் உன் பொண்ணு கட்டில் தாலி கட்டியிருக்காண்டி. அவன் உன்னோட பொண்ணோட புருஷன். அப்படி உன்னோட மாப்பிள்ளடி. உன் மாப்பிள்ளை எப்படி எங்களால் வெளியே போக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லை. இப்போது உன்னோட மாப்பிள்ளைக்கு வேற இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? 3 பேருமே முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் தான் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது மதனி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க அத்தாச்சி, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் என் மேலே பழி சொல்கிறீங்க? இந்த மாதிரி பழி சொல்கிற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தாச்சி, இங்கே பாருங்க மதனி, நீங்கள் தானே வந்து என்கிட்ட பேசுனீங்க இன்றைக்கி காலையில், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் எப்போ சொன்னேன்? உங்களை நான் பார்த்ததே நேற்று தான். நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க மாமா, இதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். எனக்கு எல்லா ஆதாரமுமே என்கிட்ட இருக்குது. இந்தாங்க, இவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து பேசுனத எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கண்ணே, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னை மதனி தானே. மதனி பண்ண வேலையால் என் பொண்ணோட வாழ்க்கை பாருங்கண்ணே நடுத்தெருவில் வந்து நின்றுச்சு. எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த ரெக்கார்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இது எல்லாமே அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கடி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னோட பையன் என்ன வேணாலும் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. ஆனா நீங்க இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்காம இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே ஆத்தாளும் மகளும். இங்க பாருங்க, இப்ப 2 பேரும் என்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம 2 பேரையும் நான் வெளியே தான் துரத்தினேன். இனிமே உங்களுக்கும் இந்த வீட்டுல இடமே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை. ஆனால் என் பையன் கல்யாணத்தில் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாத்த? அதனால தான் இவங்களை பழி வாங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். இது எனக்கு தப்பாகவே தோணலாத்த. நான் இது தப்பாகவும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு மதனி. என் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? எங்களை பழி வாங்குறதானா? நேரடியாக பழி வாங்குறதானே? என் பொண்ணோட வாழ்க்கையிலே இப்படி விளையாடி வச்சுட்டீங்களே. என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி எப்படி என்னால் சரி பண்ண முடியும்? இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனால் என்னோட பையனோட கல்யாணத்தில் இவங்க ஒரு சதி பண்ணி காவியா கிட்ட என் பையனை ஒரு தப்பானவனா நிற்க வச்சாங்க. அதனால தான் இவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும்.
போகணும். நீயும் சரி உன்னோட பொண்ணும் சரி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீங்கள் 2 பேருமே போயிட்டு வெளியே கார் நிற்கிற இடத்துக்கு கிளம்புங்க. இனிமேல் ஜென்மத்துக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு என்ன ஆத்தாச்சி, என்ன இப்படி வந்து எங்கள் 2 பேரையும் மாட்டி விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை நான் 2 பேரையும் நான் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன். அதே மாதிரி உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயும் நான் சேர்த்த விட மாட்டேன். இங்கே பாருங்க மாமா, எங்களை நீங்கள் 2 பேரையும் கொட்டகையில் இருக்க சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இனிமேல் நாங்கள் 2 பேரும் உள்ளே வரமாட்டோம். ஆனால் இவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருந்தால் நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் அதுக்கு தடுப்பு சொல்லவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துட்டு இங்கே பாருங்க, எப்படி நீங்கள் நியாயமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க இப்போது வீட்டை விட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்களும் வீட்டை விட்டு தானே போகணும். எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாரு கருப்போ, வண்டி ஓட்டுற வேலை இருந்தால் மட்டும் பாரு, மித்ததில் எதுவுமே தலையிடாத. எப்படி நீ இந்த குடும்பத்தில் ஏதாவது எதுக்கு நீ இந்த குடும்ப விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்க? வேலைக்காரனா வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அப்பத்தான் இருந்துட்டு இங்கே பாருங்கடி, கருப்பை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாராச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. கருப்பு இந்த வீட்டு பையன், இந்த வீட்டு வாரிசு மாதிரி அப்படி இருக்கிற பையனை நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்க, உங்களுக்கு யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கும் சரி நம்ம ஈஸ்வரிக்கும் சரி பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்க மாமா, நாங்கள் செய்யாத தப்புக்கு இப்படி தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் மாமா. நாங்கள் பேராசைப்பட்டது பெருநஷ்டமாக அடிச்சுதான். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே ப்ளீஸ் என்ன எங்களை 2 பேரையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேதுக்கிட்ட இங்கே பாரியா சேது, இவங்க 2 பேரும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி கிட்ட அதாவது சாவித்திரி இருந்துட்டு நம்ம சேது இங்கே பாருங்க அத்தை, நீங்களா வெளியே போயிட்டா உங்களுக்கு மரியாதை, இல்லைனா நான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ, இங்கே நின்றுட்டு இருக்காங்களே உன்னோட சின்னம்மாவும் அவளோட பொண்ணும், அவங்க 2 பேரும் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அவங்களையும் இந்த வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லா பிளானும் அப்படியே சொதப்பி இப்போது மறுவேளை பார்க்கறதுக்காக நம்ம ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர கோவமாக அழுதுகிட்டே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்மளையும் சேர்த்து வெளியே அனுப்பி வச்சுட்டாலே, அவள் ரெக்கார்ட் பண்ணுவான்னு இப்போ வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருமா, அவங்க 2 பேரும் தானே இதுக்கு காரணம், அவங்கள 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேமா, அவங்கள ஏதாச்சும் நான் பண்ணியே தீருவோமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, அவங்களுக்கு பண்ணதே பெரிய விஷயம்டி, அவங்க இந்த விஷயத்த வச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரியும் தாமரையும் வராங்க. வெளியே வந்த உடனே ஈஸ்வரியை பார்த்து இங்கே பாருங்க மதனி, நீங்கள் இப்போ பார்த்தது வெறும் ட்ரையல் மட்டும்தான், நீங்கள் இந்த கேட்டுக்கு வெளியே வர வரைக்கும் நான் உங்களை சும்மா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன், நீங்கள் நடுத்தெருவில் நிற்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருங்க அத்தாச்சி, நானும் அது வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் டெய்லியும் பிச்சை எடுக்கிற நிலமையில தான் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்படி சவால் விட்டு பேசுகிறீங்க, இப்படி சவால் விட்டு பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு கட்சி வேலையாக வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தாக்கு நம்ம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி கனவு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக எழுந்து உட்காந்து ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அப்பதான் அதாவது சேது இருந்துட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு வாங்க இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இல்லை காவியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பா வந்தால் கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கம் வந்த உடனேயே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட. ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க அத்தா, இப்போ எப்படி இருக்கா
அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே பாரு ராஜாங்கம், இப்போ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ உன்னோட வேலையை பாருப்பா, எனக்காக உன்னோட வேலையை நீ கெடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்களை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லைம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் உள்ளே கொண்டு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி